நமது இரட்சகரின் பிறப்பை அறிவிக்க வந்த தூதர் கூட்டம் மனுக்குலத்திற்கு தந்த வாழ்த்து பூமியிலே சமாதானம் என்பது. ஆனால் இன்றோ எங்குமே எவருக்குமே சமாதானம் இல்லை என்பதுதான் உண்மை. சமாதானம் உலகில் எவருக்கும் இல்லை. நாட்டில் இல்லை, சமூகத்தில் இல்லை, இல்லங்களில் இல்லை, உள்ளங்களில் இல்லை, ஏன் நம் சபைகளிலும் கிறிஸ்தவ பணியாளர்களிலும் கூட காணப்படவில்லை. ஏன் சமாதானம் இல்லை? இது சுதந்திரத்துக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? சமாதானம் நமக்கு தரும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் சற்று சிந்திப்போம். பொது வாழ்வில் அல்லது நடைமுறையில் சமாதானம் என்கிற பதம் வன்முறை, சண்டை, சச்சரவு இல்லாத, யுத்தமில்லாத அமைதியான சூழ்நிலையை குறிக்கும். இது வெளிப்படையாக காணப்படுகிறது. இது அவ்வப்போது நிகழ்ச்சியை வைத்து நம் சமாதானம் புரிந்து கொள்ளப்படுகிறது. இது என்னது? தற்காலிகமான சமாதானம். சூழ்நிலை சரியில்லாட்டி அந்த சமாதானம் பாதிக்கப்பட்டு விடும். ஆனால் மாறாக கிறிஸ்தவ சமாதானம் சூழ்நிலைகளுக்கு உட்பட்டது அல்ல. சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் இந்த சமாதானம் பாதிக்கப்படுவது இல்லை. இந்த சமாதானம் புயலுக்கு பின்வரும் அமைதியை அல்ல, புயலின் மத்தியிலும் அனுபவிக்கப்படும் ஆன்மீக அமைதியை குறிக்கிறதாக இருக்கிறது. இது நம்முடைய முயற்சியால் மட்டுமே தோன்றுவது அல்ல, நமது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிடம் இருந்து வருவதால் உலகம் நமக்கு தரக்கூடாத சமாதானமாய் அமைகிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. யோவான் 17:14-27 வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வின் சமாதானம் ஆவியோடு தொடர்புடையது. கலாத்தியர் 5:22-23. அதுல இந்த சமாதானம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை பெற்று தருவதால் ஒரு விசுவாசி நிரந்தரமான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் அவன் அமைதியை காத்துக்கொள்கிறான். தூக்கணாங்குருவியை பார்த்திருக்கிறோம். வெளியில் கடும் புயல் வீசும், அதன் கூடும் அலைக்கழிக்கப்படும். அதன் மத்தியிலும் இந்த குருவி தன் குஞ்சுகளோடு எந்த சலனமும் பயமும் இன்றி அமைதியாய் தூங்கி கொண்டிருக்கும். இதுபோல கடலில் உள்ள அதன் மேற்பரப்பு கடும் சீற்றத்துடன் தோற்றமளிக்கும். ஆனால் அதன் ஆழங்களில் அமைதி நிலவுவதால் அங்கு வாழும் உயிரினங்கள் எந்தவித பாதிப்புமன்றி தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும். கிறிஸ்தவ வாழ்வின் சமாதானம் இவை போன்றதுதான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சங்கீதம் 23:4 என்கிற தாவீதின் இந்த வார்த்தைகள் கிறிஸ்தவ சமாதானத்தை வெளிப்படுத்துகின்றன. ஆபகுக் 3:17-18 வசனங்கள் கூட மகிழ்ச்சிக்கு காரணமாய் அமைகின்ற சமாதானத்தையே நமக்கு உணர்த்துகின்றன. இந்த சமாதானத்தை சுதந்திரத்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, சமாதானத்தை குறித்த வாஞ்சை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். நாம் எல்லோரும் எதை நாடுகிறோமோ அதை தேடுவோம். அப்பொழுது நாம் தேடுகிறதை அடையும் வாஞ்சை நம் இருதயத்தில் தோன்றும். சங்கீதக்காரன் சொல்கிறது என்ன? தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 34:14. மேலும் சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். சங்கீதம் 4:8. நித்திரை செய்யும் போது கூட சமாதானத்தை நாடுகிறான். சமாதானத்தை குறித்த வாஞ்சையோடு அதை கர்த்தரிடம் வேண்டும் போது நிச்சயம் சமாதானத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். முதலாவது சமாதானத்தை குறித்த வாஞ்சை வேண்டும். இரண்டாவது, சமாதானத்துக்காக கர்த்தரிடத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ சமாதானம் மனிதனால் உண்டாவது அல்ல, அது தேவனுடையது, தேவனுக்குரியது, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாகும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119:165. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆதரிப்பார். சங்கீதம் 29:11. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
யோவான் 16:33. நாம் கர்த்தருக்கு காத்திருந்து சமாதானத்துக்கான நம் ஏக்கத்தை அவரிடம் தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7 வாசிக்கிறோம். ஆம், கர்த்தரிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டு என்பதை விசுவாசிகளின் வாழ்க்கை பறைசாற்றுகிறது. அடுத்து மூன்றாவதாக, பாவத்தை குறித்த பாரத்தோடு மனம் திரும்பும் போது நமக்கு சமாதானம் கிடைக்கும். சமாதானத்தை சுதந்திரத்துக் கொள்ள பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுவது அவசியமாகிறது. சமாதானத்தின் எதிரி பாவம். பாவம் இருக்கும் இடத்தில் சமாதானம் இருக்க முடியாது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 48:22. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் ஒருவன் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவதால் ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய சமாதானத்தையும் பெறுகிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். தேவனின் இரக்கமும் நீதியும் சமாதானத்தையும் உள்ளடக்கியது தானே. மேலும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சங்கீதம் 85:10. நீதியாய் நடக்க வேண்டுமானால் பாவத்தை விட்டு விலகுவதைத்தானே இந்த வசனம் காட்டுகிறது. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். சங்கீதம் 37:37. ஆம், பாவம் மன்னிப்பு சமாதானத்தை பெற்றுத்தரும். அதனால மூன்றாவதாக நமக்கு என்ன வேணும்? நம்முடைய பாவத்தை குறித்து நாம் மனம் திரும்பும் போது நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். நான்காவதாக, மன்னிக்கும் சுவாபம் சமாதானத்தை கொண்டு வரும். மன்னிப்பு நமது இதயத்தை பாரமற்றதாக்குகிறது. அதோடு சக மனிதர்களோடும் தேவனோடும் சரியான உறவை உண்டாக்குகிறது. மன்னிப்பின் மாட்சிமை கருதியே நம் ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜெபத்தில் நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல என்று ஜெபிக்க நமக்கு கற்றுத்தருகிறார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. கொலோசியர் 3:13. நாம் பிறரை மன்னிக்கும் போது மட்டுமே அவர்களோடு சமாதானம் அடைய முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:9. நாம் பிறரை மன்னிக்கும் போது அவர்களின் மேல் உள்ள கசப்பு, வெறுப்பு, கோபம் போன்றவை மறைகிறது, சமாதானம் தோன்றுகிறது என்று பார்க்கிறோம். அடுத்து ஐந்தாவதாக, நன்றியுள்ள வாழ்க்கை சமாதானத்தை பெற்றுத்தரும். நம்மில் அநேகர் சமாதானத்தை இழந்து நிற்பது காரணம் நாம் அடைந்திருக்கும் நன்மைகளை நினைத்து நன்றி பாராட்டாது இருப்பதே ஆகும். துதிக்காமல் இருப்பதுதான். நாம் பெற்றிருக்கும் ஆசீர்வாதங்களை மறந்துவிட்டு நம்மிடம் இல்லாதவைகளை நாடி இது வேண்டும் அது வேண்டும் என்கிற தேடல் நம் சமாதானத்தை குலைத்து போடுகிறது. அதாவது போதும் என்கிற மனதனுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வாசிக்கிறோம். அதாவது இன்னும் பேராசையில் இருந்தோம்னா நமக்கு சமாதானமே கிடைக்காது. ஜார்ஜ் ஹெர்பர்ட் தனது கவிதையில், ஆண்டவரே, நீங்கள் எனக்கு எவ்வளவோ கொடுத்துட்டீங்க, ஒன்று மட்டும் கேட்கிறேன், நன்றியுள்ள இருதயத்தை தாங்க என்று அவர் தம்முடைய கவிதையில் எழுதியிருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கிறோம். தேவன் சக மனிதர்களிடமிருந்தும் பெற்ற நன்மைகளை தேவனிடமிருந்தும் மற்ற மனிதர்களிடமிருந்தும் பெற்ற நன்மைகளை பாராட்டி நன்றியுடன் வாழும்போது நம்முடைய இருதயம் நிறைவு பெறுகிறது. நாம் அடைந்திருக்கும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் வாழ்ந்து சமாதானத்தை சோதித்து கொள்ள தேவன் தினமும் நமக்கு கிருபை செய்வாராக. ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானம் நிறைந்தது. நாம் தேடும் பரலோக ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ரோமர் 14:17. தேவ சமாதானம் நம் இருதயங்களை ஆள கடவது. இதற்கென்றே நாம் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 3:15. நம் வாழ்வில் தேவ சமாதானம் காணப்படுகிறதா என்று நாம் நம்மை குறித்து சிந்தித்து பார்ப்போம். சமாதானத்தின் காரணராகிய தேவன் நம்மோடு இருந்து நம்மை நித்தம் சமாதானத்தின் பாதையில் நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.
பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா இயேசுவே, உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். வாழ்க்கை பாதையிலே எத்தனையோ துயரங்கள் தோல்விகளும் வந்ததையா ஏசையா, தோல்விகளும் வந்ததையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். உள்ளத்தில் பாசம் வைத்தீர், கண்ணீரை துடைத்தீரையா, எந்தன் துன்பமெல்லாம் தீர்த்தீரையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். பாடல்கள் பாடிடுவேன், வாயார புகழ்ந்திடுவேன், உம்மை எங்கும் சொல்வேனையா, உம்மை எங்கும் சொல்வேனையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா இயேசுவே, உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன்.